உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், நான் கடைசியா வெக்கத்தை விட்டு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு ஆணோட உடம்புல மறைவான இடத்துல ஒரு மச்சம் இருந்தா அது அவரோட மனைவிக்கு மட்டும்தானே தெரியும். ஆமா, இப்போ நான் சொல்றேன் சார், அவருக்கு வலது கால் தொடையில ஒரு மச்சம் இருக்கு. உண்மையிலேயே மச்சம் இருக்குமோ? என்னங்க இது? இதுக்கு மேல அவரும் நானும் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கோன்னு உங்களுக்கு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சூர்யா தப்பா எடுத்துக்காத. இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்த்தே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க ஹஸ்பண்ட் சார். இந்த கல்யாணத்தை நிறுத்தி துர்கா கழுத்துல உங்களை தாலியை கட்ட வைக்க எனக்கு வேற வழி தெரியல. தம்பி இங்க வாங்க. அந்த வரங்க ஐயா. இவர் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு சொல்ற இடத்துல மச்சம் இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வாங்க. தம்பி வாங்க தம்பி, வாங்க தம்பி. ஐயோ சிஸ்டர், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா சிஸ்டர்? என்னப்பா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி மச்சம் இருக்கா? ஆமாங்க ஐயா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி மச்சம் இருக்குங்க ஐயா. நேத்து நைட்டு அவர் சட்டையே இந்த பொண்ணு தான் போட்டிருந்துச்சு. அவர் சட்டை இல்லாம ரூம்ல இருந்தது நானும் இவ்வளவு தான் பார்த்தோம். ஆமா ஆமா நானும் பார்த்தேன். இது வேறயா? எல்லாரையும் பார்க்க வேற வச்சிருக்கான். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, நேத்து இங்க மாடியில ஒரு ரூம்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப அவ கட்டி இருந்த புடவை தீயில எரிஞ்சு போனதால நான் என்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் சார். எவ்வளவு அப்பாவியா இருக்கா பாருங்க என் மாப்பிள. இத்தனை பேர் இருக்கிற அந்த நிறைஞ்ச சபையில ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு சொல்லக்கூடாத விஷயத்த சொல்றானா அது எப்படி பொய்யா இருக்க முடியும்? எந்த ஒரு பொண்ணு தான் ஒழுக்கத்தை பத்தி பொய் சொல்லுவாளா? ஐயோ இவளுக்கு வேற வேலையே இல்ல. பத்தமா திட்டமா போனமான்னு இல்லாம பஞ்சாயத்து பண்றாளுல. அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே சரியா தானே இருக்கு. அத அவரும் ஒத்துக்கிறாருல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை மட்டும் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் உண்மையா இருக்கும் போது அது மட்டும் எப்படி பொய்யா இருக்கும்? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன்னா அந்த பொண்ணை மட்டும் எதுக்காக ஒத்துக்கல? ஏன்னா அதுல உண்மையே கிடையாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இவ எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சதால என் மேல இப்படி அபாண்டமா பொய்ய சுமத்திட்டு இருக்கா. உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இருக்கிற நெருக்கமான விஷயங்கள் நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரியும்? சூர்யா, துர்கா கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல சார். ஆனா அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பெரிய குழப்பமா இருக்கு. நான் ஒண்ணு சொல்லலாமா? எப்படி இவன் அவளுக்கு சப்போர்ட்டா தான் சொல்ல போறா, மாட்டி விட போறா. என்ன சொல்லுமா? சூரிய மாமாவுக்கு துர்காவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் துர்காவை திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் எங்க முன்னாடிதான். ஆனா அடிக்கடி ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் கதவு சாத்திப்பாங்க. படுவாவி படுவாவி. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி எல்லாம் புடுங்குது பாரு. சாரி மாமா, இங்க புஷ்பா கழுத்துல தாலி கட்டுறதை தடுக்க எனக்கு வேற வழி தெரியல. ஹாசினி, நீயுமா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் அந்த மாதிரி ஆளா? என்ன மன்னிச்சிருங்க மாமா, நானும் எவ்வளவு நேரம் தான் உண்மையை சொல்லாம உண்மையா இருக்கிறது. துர்காக்கு நியாயம் வேணும்ல மாமா. அப்போ உங்க யாருக்குமே நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. கலக்காதரா மாப்பிள, கலக்காத. நான்
நானு மாதாஜி புஷ் 3 பேரும் உன்னை மலையா நம்புறோம். நாங்க உன்னை நம்புறோம். நாங்க உன் பக்கத்துல ஆமாப்பா. சூர்யா முடிவா உன்னோட முடிவு என்னப்பா? என்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நான் துர்கா கிட்ட தனியா பேசணும். என் கூட வா. அத்தனை பேர் முன்னாடி நானும் நீயும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சின்றதே இல்லையா? ஆ? வா வந்து ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏய் இங்க பாரு, விளையாடிட்டு இருக்காத. தயவு செஞ்சு சொல்லு. வா வந்து எல்லாருக்கும் உண்மையை சொல்லு. ப்ளீஸ் துர்கா, நீ வெளியே வந்து உண்மை என்னன்னு சொல்லிடு. ப்ளீஸ் துர்கா, வெளியே வந்து தயவு செஞ்சு சொல்லு. ஏய், துர்கா, நீ என் பொறுமையை சோதிக்கிற. வந்து எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லு. நானும் நீங்களும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். ஏய், நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? ஏய் சொல்லு. ஆ? என்ன கல்யாணம் பண்றதுக்கு தானே இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ச்சே! நீ இவ்வளவு கீழ்த்தரமா இறங்க வேணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் கையில தாலி கட்டிக்கிட்டா ஆ? அதுக்கு பேரு உனக்கு கல்யாணமா? அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன்னால நிம்மதியா வாழ முடியும் நினைக்கிறியா? இல்ல உன்னால இப்ப எனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை மறந்துட்டு போக போக மனசு மாறிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கியா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட நோக்கம்லாம் தேவியையும் உங்களையும் புஷ்பா கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் இதை நான் பண்றேன். ஓ அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டல? துர்கா, இது என்னோட வாழ்க்கை. தயவு செய்து அசிங்கப்படுத்திடாத. இது உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. அது உங்களுக்கு புரியலையா? ஓ புரியுது. உன்னோட வாழ்க்கைக்காக என்ன அசிங்கப்படுத்த பாக்குறல்ல, அதானே? நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா எப்படி? ஏய், வேற எப்படி புரிஞ்சுக்க சொல்ற? அத்தனை பேர் முன்னாடி என் கூட வாழ்ந்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற. அதை எப்படி புரிஞ்சுக்க சொல்ற? என்ன பார்த்து சொல்லு. நான் உன் கூட வாழ்ந்தனா? சொல்லு, நான் உன் கூட வாழ்ந்தனா? நீங்க என் கூட வாழ்ந்தது உண்மை, நான் உங்க கூட வாழ்ந்தது உண்மை. நான் மாறின்னு தெரியாம தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும் சூர்யா. என்ன மன்னிச்சிருங்க. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.